எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாமோ? அப்படி என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது கேபிள் டிவியில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜே நியூஸ். அந்த ஜே நியூஸ்னால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு அழிவு காலம். அது எப்போ அழிவு காலம்னு கேட்பீங்க. சொல்கிறேன், முழுசாக பாரு. அதாவது ஜே நியூஸில் ஸ்டாலின் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, எம்எல்ஏ ஆகட்டும், நிர்வாகிகளாகட்டும், தொண்டர்களாகட்டும், தமிழ்நாடு முழுக்க அவங்க எங்கேயாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜே நியூஸில் தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதாவது திமுக எம்எல்ஏ தவறு செய்து விட்டார், நிர்வாகி தவறு செய்து விட்டார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் தவறு செய்து விட்டார்கள், தீங்கு விளைவிச்சு விட்டார்கள்னு சொல்லி முதல்ல அந்த ஜே நியூஸில் தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவார், எதையுமே உளவுத்துறவே தேவையில்லை விஜய் அவர்களுக்கு. ஓகேவா? டிவி போட்டு ஜே நியூஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஓ, நம்ம ஆளுங்களாம் இங்கங்கே தப்பு பண்ணுறானுங்களா, இது இப்படி சரி பண்ணு, அதை அப்படி சரி பண்ணு, உன தூக்கு பதவியிலிருந்து தூக்கி விட்டு கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதாவது இது ஒரு ஏடிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அதாவது தப்பு பண்ணுறவங்ககிட்ட போய் தவறை சுட்டி காட்டுனா அவன் வந்து அந்த தவறை சரி செஞ்சுக்கிட்டு திரும்ப இந்த வந்து பார்த்திங்கன்னா கட்சியோ வாழ்க்கையோ முன்னேறி போக தான் செய்வான். அதே மாதிரி தான் இந்த கட்சியில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டும்போது அந்த கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊன்றுகோலாக போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே எந்த காலத்துலேயும் ஜெயிக்க முடியாது. ஆகையால் இது போன்ற சிறிய சிறிய பிழைகளை வந்து ஏடிஎம்கே சரி செஞ்சுச்சுன்னா அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எதிர்க்கட்சி ஆகிற அளவுக்காவது கட்சியை தக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா போக்காடு போட்டு சங்கு ஊதிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் சூதானமாக பொழைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.